ஹாய்! நீங்களும் என்ன மாதிரி ஒரு மூவி லவ்வரா? அப்ப நான் உங்ககிட்ட தாங்க பேசணும். நான் ரீசென்ட்டா ஓடிடில ரிலீஸ் ஆன "உள்ளொழுக்கு" அப்படிங்கிற மலையாள மூவி பார்த்துருந்தேன். ஓடிடில ரிலீஸ் ஆன அன்னைக்கே பார்த்தேன். பட் இது அப்லோட் பண்ண எனக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஆ நீங்க இந்த மூவி ஒரு வேள பார்த்துருந்துருக்கலாம். இஃப் இன் கேஸ் பார்க்கலன்னா, நீங்க கண்டிப்பா பாருங்க. ஏன்னா இது ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி தான். எனக்கு மலையாள மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். நெறைய விஷயங்கள் என்னால கனெக்ட் பண்ண முடியும். லைக் ரேண்டமா ஒரு வீட்ல கொண்டு போய் கேமரா வச்சு ஒரு மூவி எடுத்தானா, எவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்குமோ, அந்த மாதிரி நெறைய மூவிஸ் அவங்க நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. இதுவும் ஒன் சச் மூவி தான். அ நேச்சுரல் கலாமிட்டீஸ் லைக் அங்க ஃப்ளட் வந்துருச்சு, இங்க ரொம்ப மழை பெய்யுது, இங்க புயலா இருக்கு. அந்த மாரி நம்ம நெறைய ரீட் பண்ணியிருக்கோம். நெறைய டிவிலலாம் நம்ம நியூஸ் பார்த்துருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு டைம்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன் ஒரு வீட்ல நடந்ததுன்னா, அத எப்படி ஹேண்டில் பண்றாங்க? யூசுவலா நடக்கிறத விட என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் அவங்க கோ த்ரூ பண்றாங்கங்கிறத ரொம்ப அழகா இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. லைக் இந்த மூவில என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்துட்டு ஊர்வஷி அவங்களோட ரோல் தான். தோ நெறைய இடத்துல வந்துட்டு ஏன் இவ்ளோ செல்ஃபிஷா இருக்காங்க? ஏன் இவ்ளோ மாமியாரா திங்க் பண்றாங்க? ஏன் அந்த பொண்ணோட ஆஸ்பெக்ட்லேருந்து யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க? அப்படிங்கிறது மாதிரி எனக்கு அவங்க மேல நல்ல கோவம் வந்துச்சு அந்த ரோல் மேல. பட் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது நம்மளோட அம்மாஸ் வந்து அப்படித்தானே. லைக் அவங்களோட பிள்ளைங்க அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு தப்பு ரைட் எதுவுமே கிடையாதுல்ல. ஏன்னா எல்லா அம்மாஸ்க்குமே அவங்க பிள்ளைங்களோட சந்தோஷம், அவங்க பிள்ளைங்களோட லைக் ஃப்யூச்சர் அல்லது அவங்க பிள்ளைங்களுக்கு எது நல்லதோ அதுதானே அவங்களோட இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஓகேவா பட்டது. லைக் பார்வதி அவங்களோட கேரக்டர் தோ பார்வதிக்கு வந்துட்டு மலையாளம் ஆடியன்ஸ் மத்தியில் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் எனக்கு பார்வதி வந்து எப்போவுமே ஒரு சென்சிபிளான ஒரு ஆக்ட்ரஸாக தான் நான் பார்த்துருக்கேன். அவங்களோட சாய்ஸ் ஆஃப் மூவிஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மூவியுமே அப்படி தான். ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. ரொம்ப எதார்த்தமான ஒரு கேரக்டர். நம்மளால வந்து ரொம்ப ஃபீல் பண்ண முடியிற ஒரு கேரக்டரா வந்து எனக்கு தோணுச்சு. அண்ட் பார்வதியோட லவ்வரா ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ரோலுமே அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த ரோல்ல வந்து நல்ல ஒரு ஜென்யூனிட்டி நம்மளுக்கு வந்து தெரியும். லைக் சேம் அவங்க ஹஸ்பண்டும் வந்து நல்ல அவங்களோட ஆக்டிங்கும் நல்லாயிருக்கும். அவங்களே நீங்க நெறைய அங்கங்க மலையாள மூவிஸ்ல வந்து பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, சேம் ஏஜ் குரூப்பில் வந்துட்டு ஒரு பையன் பொண்ணு லவ் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கான சேலஞ்சஸ் என்னங்கிறது நம்ம வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். லைக் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பொண்ணு வீட்ல வந்து லைக் வெட்டிங் மேரேஜ் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அந்த பையன பார்த்தீங்கன்னா, அப்ப கூட அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கரியர வந்து பில்ட் பண்றதுக்கு, ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒழுங்கான ஒரு வேலை இருக்காது. ஸோ அதனால அந்த பையனோட வீட்ல அவங்களால பேச முடியாது. இந்த பொண்ண கூட்டிட்டு போய் வந்துட்டு ஒரு அஷூரன்ஸ் எதுவும் குடுக்க முடியாது. சிமிலர்லி அந்த பொண்ணுமே வந்து ரொம்ப நாள் அதுக்கு மேல அவங்க வீட்ல வந்து டைம் பை பண்ண முடியாது. ஏன்னா பையன் வந்து இன்னும் செட்டில் ஆகல. ஸோ அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல வேற ஆப்ஷனே இல்லாம வீட்ல சொல்ற பையன பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க. இது நம்மளோட சர்க்கிள்லே நெறைய நடந்திருக்கும் தானே. நம்ம இந்த மாதிரி நெறைய கேஸஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இங்கேயுமே அதுதான் நடக்குது. ஸோ அதுக்கப்புறமா அவங்க அந்த பார்வதி அந்த ரோல் வந்து அந்த விஷயங்கள எப்படி ஹேண்டில் பண்றாங்க, எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு மூவி. எனக்கு என்ன தோணுதுன்னா, லைக் சிலவங்களுக்கு வந்து பார்வதி பண்ணது கரெக்ட்டா? அவங்க அப்படி பண்ணலாமா? அப்படிங்கிறது மாதிரி சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம். அகெயின் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையில அவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்க, என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அவங்களோட ஷூஸ்ல இருந்து பார்த்தா மட்டும் தான் நமக்கு வந்து அது புரியும். லைக் எல்லாருக்குமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை, அவங்க என்ன ஏக்கம் இருக்கோ, எண்ணம் இருக்கோ, அதுக்கேத்த மாதிரி வாழ்றதுக்கான உரிமை வந்துட்டு எல்லாருக்குமே இருக்குது. அன்டில் அண்ட் அன்லெஸ் அது வந்து மத்தவங்கள ஹார்ம் பண்ணாதது வரைக்கும். ஸோ இதில நம்ம எதுவும் பெருசா ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் இப்படி ஒரு சிச்சுவேஷன் ஆச்சுன்னா, அத அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறத வந்துட்டு மூவில நல்லா நல்லா காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதில வந்து இன்ட்ரெஸ்டிங் இன்னொரு எலமெண்ட் இருக்குங்க. லைக் இது எல்லாமே நம்ம வந்து இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். லைக் இப்போ ஒரு கல்யாணம் முடிஞ்சவங்க இருக்காங்கன்னா, நம்ம வந்து இந்த பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க, உங்க வீட்ல ரொம்ப ஒழுக்கமா, இதை வந்து மறைச்சு தானே கல்யாணம் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பையனை சொல்லுவாங்க, உங்க வீட்ல ரொம்ப ஒழுக்கமா, நீங்களும் தானே இது பண்ணீங்க. இது வந்து கல்யாணம் முடிஞ்சவங்கன்னு கிடையாது. லைக் ரேண்டமா பாருங்களேன், நம்ம ஆன்டிஸ் வீட்ல நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னா, ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல நியாயம் ஏதாவது பேசும்போது இப்படி தானே சொல்லுவாங்க, நீங்க பண்ணது இது கரெக்டா, நீங்க மட்டும் என்ன இது பண்ணது கரெக்டா. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் விஷயங்கள் கனெக்ட் பண்ணுறது மாதிரி, ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு வேளை வந்து லைக் கிளைமேக்ஸ் வந்து சிலவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம். பிகாஸ் இந்த ஒரு விஷயத்துக்காக அந்த பொண்ணு வந்துட்டு இந்த ஒரு முடிவு எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சிலவங்களுக்கு தோணலாம். பட் எனக்கு அது ஓகேவாக தாங்க பட்டது. பிகாஸ் ஒரு பொண்ணா நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இப்போவே அந்த பையன் அதை சொல்லி காமிச்சிட்டாங்கன்னா, இனிமேல் ஃப்யூச்சர் ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் இது ஃப்ரீக்வெண்ட்டாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த பொண்ணு அதுக்கு உஷாராகி கூட அந்த டெசிஷனை வந்து அவங்க எடுத்துருந்துருக்கலாம். ஸோ இதுதான். ஸோ நான் இந்த மூவியை பார்த்துட்டு இப்படிலாம் நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ
நீங்கள் இது பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன்ஸும் என்னோடது மாதிரி தான் இருந்ததா, அல்லது இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சதா, என்ன லைக் நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படிங்கன்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. யா, ஸோ டேக் கேர் எவ்ரி ஒன், பாய்.